ஜெய் வாசவி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாய்ஸ் ஆஃப் வாசவி பை வாசவி விஜயன் ஃப்ரம் துறையூர். கோயில் இல்லா ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொல்வாங்க. நம் மண்ணை ஆண்ட பேரரசர்கள் கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல இடங்கள்ல கோயில்கள் கட்டினாங்க. அது ஏன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா? சோழர்கள் காலத்துல தமிழ்நாடு தான் உலகத்திலேயே மிக வளமான நாடாக இருந்தது. சுமார் 40,000 கோயில்களை சோழர்கள் தங்கள் ஆட்சி காலத்துல கட்டினாங்க. அன்னைக்கு உலகத்திலேயே உயர்ந்த கட்டிடமா தஞ்சை பெரிய கோவிலும் கங்கை கொண்ட சோழபுரமும் தான் இருந்தது. அப்போ வட அமெரிக்கா தென் அமெரிக்காலாம் கிடையாது. லண்டன் ஒரு சிறு மீன்பிடிக்கும் கிராமமா 1066ல நிறுவப்பட்டது. தஞ்சை பெரிய கோபுரம் முழுவதுமே தங்கத்தால போர்த்தப்பட்டது. இது பத்தின கல்வெட்டு கூட இருக்கு. இந்த தங்க போர்வை 1311வது வருஷம் மாலிக் கபூரின் படைகளால கொள்ளையடிக்கப்பட்டு 500 யானைகள் மேல எடுத்து செல்லப்பட்டது. இவ்ளோ கோவில்கள் கட்டுவதற்கு எங்க இருந்து பணம் வந்தது? எல்லாமே கடல் வாணிபம், ஏற்றுமதி தான். ஜப்பான் நாட்டுல தங்க சுரங்கம் கிடையாது. ஆனா ஏற்றுமதி வியாபாரம் மூலமா அவர்களுக்கு தங்கம் கிடைக்கிறது. அதே போல சோழ நாட்டுல தங்க சுரங்கம் கிடையாது. இரும்பு சாமான்கள், துணிகள், கைவினை பொருட்கள், தானிய ஏற்றுமதி மூலமா அவங்களுக்கு தங்கம் கிடைச்சது. உலகத்திலேயே ஒரே சீரா 80 லட்சம் ஏக்கர் விளைநிலம் காவிரி படுகை பகுதியில தான் அமைந்துள்ளது. எங்கும் 3 போக சாகுபடிக்கு காவிரியில நீர் வந்துகிட்டே இருந்தது. வியாபாரத்திலையும் ஏற்றுமதியிலும் விவசாயத்திலையும் கிடைத்த பணத்தை, தங்கத்தை சோழர்கள் படைபலத்தை பெருக்கிக் கொள்ள பயன்படுத்தினாங்க. மலேயா காடுகள்ல இருந்தும் மைசூர் காடுகள்ல இருந்தும் யானைகள் பிடித்து வரப்பட்டது. பர்மாவில இருந்து தங்கம் கொடுத்து குதிரைகள் வாங்கப்பட்டது. தமிழர்கள் ஏன் கோயில் கோயில்னு அதை சுத்தியே வரோம்? தமிழகத்தை ஆண்ட பெரும்பாலான அரசர்கள் அவரவர் ஆண்ட பொழுது ஏன் மருத்துவமனை கட்டல, கல்வி சாலை அமைக்கல, ஆனா கோயில்களை கட்டினாங்க அதிகமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? கோயில்கள் எப்பொழுதெல்லாம் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களுக்கு பிரித்து கொடுக்காமல் அரசின் நிலங்களை ஏன் கோயில்களுக்கு மானியமா அரசன் எழுதி வச்சான்? உலகின் குருவாக தமிழகமானது எப்படி? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைய பார்க்கலாமா? எந்த ஒரு அரசும் பட்ஜெட் போடும் பொழுது வரி வசூல் என்ன? அதில் அரசு நடத்த அதிகாரிகளுக்கு ஆகும் செலவு, மக்கள் நலத் திட்டங்களுக்கு ஆகும் செலவுன்னு வரவு செலவை வச்சு தன்னிறைவு திட்டத்தை அடையத்தான் நிதிநிலை அறிக்கை போடுவார்கள். இதைத்தான் தமிழக கோயில்களும் செய்தது. மன்னன் கோயில் கட்ட ஆரம்பிச்ச உடனே கட்டுமான பணிக்கு அந்த ஊரை சுற்றியுள்ள கட்டுமான கலைஞர்கள், சிற்ப கலைஞர்கள், கல்தச்சர்கள், கட்டுமான பொருட்களான செங்கல், சுண்ணாம்பு போன்றவற்றை உற்பத்தி செய்வோர், அதை ஓரிடத்திலிருந்து கோயில் கட்டும் இடத்திற்கு கொண்டு செல்லும் போக்குவரத்து, வர்ணம் அடிக்க ஓவிய கலைஞர்கள், இப்படி எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு, அதுவும் அரசராலேயே கொடுக்கப்படும் அரசு வேலை. கோவிலுக்கு மானியமா கொடுக்கப்படும் நிலங்கள் குத்தகை மூலமா விவசாயிகளுக்கு விடப்பட்டு, அதன் மூலம் விவசாய உற்பத்தி, அதற்கு ஒரு சமூகம், பண்டமாற்று முறையில் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரம். கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட பசுமாடுகள் அதை கவனித்தல், அதற்கு ஒரு சமூகம். இதனால் கோயிலுக்கும் அந்த கிராமத்தாருக்கும் பால் சார்ந்த பொருட்கள். நெய்வேத்தியம் சமைக்க சமையல் கலைஞர்கள், அதற்கு ஒரு சமூகம். சமையல் செய்ய பாத்திரங்கள் செய்ய மண்பானை செய்வோர் மற்றும் உலோக பாத்திரம் செய்வோர், அதற்கு ஒரு சமூகம். அவர்களுக்கு தொடர்ந்து வேலை. நந்தவனம் மூலமா தெய்வத்திற்கு பூமாலை மற்றும் அலங்கார சேவை செய்ய நந்தவனம் காப்போருக்கு வேலை. அதற்கு ஒரு சமூகம். அவருக்கு தொடர்ந்து வேலை இருக்க, அதற்கேற்ப கோவில் உற்சவங்கள் வருடம் முழுவதும் இருக்கும். மங்கள இசை இசைக்கும் கலைஞர்கள் ஒரு சமூகம். கூத்து கலைஞர்கள் அப்படின்னு அவங்களுக்கும் வருட மானியம் மற்றும் வேலை. மாலை வேளைகள்ல ஆன்மீக கச்சேரின்னு மனசுக்கு இனிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள். தெய்வத்தோட வஸ்திரங்களை நெய்வதற்காக ஒரு சமூகம். அந்த வஸ்திரங்களை துவைக்க ஒரு சமூகம். அவருக்கும் தொடர்ந்து கோவில் மானியம் மூலமா வேலை. கோயிலை சுத்தமா வைத்துக்கொள்ள ஒரு தேவை. அதை வைத்தே ஒரு சமூகம். அவருக்கும் கோவில் மூலமா மானியம், வருட வருமானம். இது எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்ய கணக்கு பார்க்க ஒரு சமூகம். இவர்கள் எல்லாருமே அவரவர் வேலையை பார்க்க, அதன் மூலமா வாழ்வாதாரம் பெறவும் கோயில் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை, ஆன்மீகம் ஒட்டிய வாழ்வாதாரம். பெரு வெள்ளம் வந்து ஊரே மூழ்கி போனாலும் கோயிலின் கோபுரத்துல கலசம் மூலமா செறிந்த விஞ்ஞான அறிவோட அதற்குள்ள 12 வருடம் வரை கெடாத அந்த கிராமத்தில் மண்ணுக்கேற்ப விளையும் விளைபொருட்களின் விதை பொருட்கள். 12 வருடத்திற்கு ஒரு முறை அதை மாற்றி